Welcome to Chennai Press News Channel. Startup Singham, the pioneering startup reality show from Tamil Nadu, has taken a major leap forward with the successful close of its second funding round. Banheim Ventures, the creators of the show, announced the addition of several prominent Tamil-origin business leaders as investors and advisors, strengthening its mission to support and scale the state's entrepreneurial movement. Joining early backers, Hemachandran and Balachandran, and Chief Mentor Kumar Vembu, the expanded panel includes Gopal Srinivasan, Chairman and MD of TVS Capital Funds, among other leading business leaders. Their collective experience is set to drive Startup Singham's vision to simplify, fundraise and amplify success stories beyond the show format, offering year-round access to capital, mentorship, and strategic support for startups in Tamil Nadu and beyond. ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பெரிய முயற்சியா இருந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே வந்து ஒரு சிட்டில கிடைக்கிற ஒரு விஷயத்த வந்து கிராமத்துக்கு கொண்டு போகணும் தான் எங்களோட விஷயமா இருந்தது. ஸோ அதனால தான் எங்களோட சீஃப் மென்டர் அண்ட் இன்வெஸ்டர் மிஸ்டர் குமார் வந்து இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டேக்லைன் கொடுத்திருந்தாரு. சிம்பிளிஃபைங் ஃபண்ட்ரேஸ் அண்ட் ஆம்பிளிஃபைங் சக்சஸ் ஸ்டோரிஸ். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது சக்சஸ் இருந்தாதான் எல்லாருமே வந்து அதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. ஆனா அவங்க பண்ற சக்சஸ வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து ட்ரீமை வந்து வெளிநாடுகள் நடக்கிறத பார்ப்போம், அப்புறம் வந்து இந்தியா லெவல்ல வந்து நார்த் இந்தியாவில் நடக்கிறத பார்ப்போம். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு விஷயத்த வந்து உருவாக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு கண்டிப்பா மீடியாவோட சப்போர்ட் பெரிய உதவியா இருந்தது. ஏன்னா நீங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் வேற டிவில வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இப்போ வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 இது இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட். ஏன்னா ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஐடியா வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சோடனே நம்ம யார்கிட்ட சப்போர்ட் வருதுன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து யார் வந்து ரெகக்னைஸ் பண்றா, யார் வந்து ஜாயின் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில இன்னைக்கு எங்க பானம் வெஞ்சர்ஸ்ல, அதாவது ஸ்டார்ட் அப் சிங்கம் உடைய ஹோல்டிங் கம்பெனி தான் பானம் வெஞ்சர்ஸ். அந்த ஐபிஐ ஹோல்ட் பண்றது பானம் வெஞ்சர்ஸ். அந்த கம்பெனிக்குள்ளேயே வந்து ஷேர் ஹோல்டரா, இன்வெஸ்டரா, அட்வைசரா பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க யாருன்றது நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் குமார் வெம்பு ஃபர்ஸ்ட், அவர் சீஃப் மென்டார் அண்ட் இன்வெஸ்டர். ஏன்னா ஒரு ஐடியா போய் ஒருத்தர் சொல்லும் போது அந்த ஐடியா வந்து சில பேர் வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க, குறை சொல்லுவாங்க. அந்த ஐடியா நல்லா இருக்கு, இது வெற்றி அடையுமா அடையாதுன்னு தெரியாது, ஆனா இன்டென்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முதல் சப்போர்ட் பண்ணது அவரு தான். ஸோ தேங்க்யூ குமார் வெம்பு சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமா எங்களோட ஜாயின் பண்ணி மிஸ்டர் கோபால் ஸ்ரீனிவாசன், டிவிஎஸ் கேபிட்டலோடைய அவரே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா வந்து என்னதான் பிராண்ட் இருந்தாலும், பெரிய டிவிஎஸ் பிராண்ட் இருந்தாலும், அவரு தனியா ஒரு சின்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியாவிலே வந்து $1 பில்லியன் மேல ஒரு ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்மளுக்கு ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து எனக்கு நான் மாஃபால வந்து ஒரு எம்ப்ளாயா இருக்கும் போது இருந்து எனக்கு தெரியும். ஸோ ஒரு எம்ப்ளாயா இருக்கும் போது இருந்து அவர் ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சீஃப், ஒரு மென்டர், ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு. அவர் வந்து இந்த விஷயம் பார்த்துட்டு இல்ல இது வந்து பெருசா கொண்டு போகணும், ஐ வுட் லைக் டு பி பார்ட் ஆஃப் சொல்லிட்டு அவர் வந்து இனிஷியேட் பண்ணி இந்த செகண்ட் ரவுண்ட வந்து அவர் முடிச்சு கொடுத்தாரு. தேங்க்யூ வெரி மச் கோபால். அண்ட் மகாலிங்கம் குரூப் உங்க எல்லாருக்குமே தெரியும், டிஎஸ்எம் மகாலிங்கம். வீட்டுல கார் வந்து வாங்கினாலும் சரி, அது வந்து நெக்ஸ்ட் கண்டு போனா டிஎஸ்எம் பிராண்ட் தான் வரும். ஸோ அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்க ஒரு இன்வெஸ்டர் அண்ட் அட்வைசரா. அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சில பேர் அதில் வர முடியல, அது வந்து நாங்க வீடியோல அவங்க வீடியோ பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ மோகன், அவர் வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியா லெவலில் இப்போ பேடிஎம் இதெல்லாம் நீங்க பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பாராட்டுறீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்டை வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. சி ஆல்சோ ஜாயின்ட் அஸ் as இன்வெஸ்டர் அண்ட் அட்வைசர். தேங்க்யூ மோகன். ஏன்னா இது பெரிய சக்சஸ். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு எம்ப்ளாயா இருந்து குவிட் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல வந்து ஒரு இப்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் அப் சப்போர்ட் பண்ணணும், இந்த இன்டென்ஷன் நல்லா இருக்குன்னு வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்திருக்கிற புது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு இன்வெஸ்டர்ஸ். ஒருத்தர் வந்து பெரிய பிராண்டோடைய ஓனர், ஒருத்தர் வந்து $0 $1 பில்லியன் கம்பெனி ஆக்கினவர், ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வளர்ந்துட்டு வராரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து உருவாக்கப்பட்டது இந்த பானம் வெஞ்சர் ஸ்டார்ட் அப் சிங்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேம் எல்லாம் ஆட் பண்ணிட்டா ஐ லைக் டு ஆட் ஒன் மோர் பாயிண்ட்டுங்க. நம்ம நிறைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது பார்க்குறோம், நிறைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் வெரி ரேர்லி 2-3 ஃபேக்டர்ஸ் கம் டுகெதர் இன் அ பிசினஸ். அண்ட் we are humbled and we are truly thankful to all, because these 3 factors have come together for us in Startup Singham in season 1 and going forward as well. Those 3 factors are something called as passion, purpose and profit. So இது மூணுமே இணையிறது ரொம்ப கஷ்டம். இது மூணு இணைஞ்சிருக்கு. First season is just the beginning. Hema Banam for entrepreneurs.
So, and of course to my dear friend Kumar. I have only three things to actually say. The first is you might have seen, I was very busy on my phone. I was actually very busy with my good friend ChatGPT. I was asking ChatGPT, what will be the per capita income in today's rupees of Tamil Nadu in 2047, which Modi ji calls as the era of Dikshit Bharat? And the answer is, it will be 4 times in today's rupees of what it is. Now imagine a Tamil Nadu which is 4 times more money. Unimaginable actually. 4 times more money. It will be, put numbers, 3 lakhs is the per capita, it will become roughly 12 lakhs in today's rupees. That is the size. And the only people who are going to build it are not the politicians. They are not the bureaucrats. They are not the academicians. Of course, they have a role. But the people who are really going to build it are our entrepreneurs. My guru, C.K. Prahalad, I remember, in fact, in the same room having a session with him on India at 75 in 2007, when he was speaking, saying, what will India be in 2022, 23? He basically always had a saying. He said, entrepreneurs are this era's freedom fighters. So the freedom for us today is economic freedom and of course also social and cultural freedom. But economic freedom is going to be built by all these people. So I must say you are like basically people encouraging and building the freedom fighters. So I wish you all the best. Freedom fighters for our freedom, for Tamil Nadu to become 12 lakh per capita GDP from today's 4 lakh in today's rupees. Of course, in future rupees it will be 26 lakhs. But I'm just taking it in today's rupees. So are all of you. And I also want to say that one of the best decisions I ever took in TVS Electronics is not hiring Kumar. Because look at what he has become. Imagine being stuck in TVS Electronics and be sitting there as some president of some business division. Instead of that, he has done so much more. So I am so happy it was such a good decision, Kumar. I now stand proud along with the Indian Air Force of saying no to you. So that we make sure you do the right thing. Thank you so much and I wish you all the best. வணக்கம், என் பேர் ஏமச்சந்திரன். இவர் பேர் மிஸ்டர் குமார் வேம்பு, அப்புறம் பாலச்சந்திரன். நாங்கள் 3 பேர் சேர்ந்து அந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் என்ற பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். இன்னைக்கு வந்து என்ன நடந்ததுன்னா, ஸ்டார்ட் அப் சிங்கம் 2 உடைய ஒரு லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமா வந்து இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்முக்குள்ள புதுசா நிறைய பிசினஸ் லீடர்ஸ் வந்து அட்வைசராகவும் இன்வெஸ்டரும் வந்திருக்காங்க. அதை பற்றியோட அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு பண்ணோம். நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய வேலை, நிறைய பேருக்கு இப்போ வேலைகள் தேவை. அப்போ இந்த வேலைகள்லாம் இப்போ இந்த ஏஐ மாதிரி தொழில் மாற்றங்கள்லாம் வருது அப்படின்னா அதுல ஒரு விஷயம் என்னன்னா நிறைய சிறு பிஸ்னஸ் வரும். அதாவது இப்போ இன்னும் இப்போ டெக்னாலஜி கம்பெனி எல்லாமே நிறைய பேர் பெருசா 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வேலை செய்யறாங்கன்றதுல இருந்து நிறைய 5 பேர் கம்பெனி, 10 பேர் கம்பெனி, 20 பேர் கம்பெனி அது மாதிரி வரும். அப்போ அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இப்போ வந்து ஒரு 10,000 11,000 ஸ்டார்ட் அப் இருக்காங்க அப்படின்னா இது 1 லட்சம் ஸ்டார்ட் அப், 5 லட்சம் ஸ்டார்ட் அப் அது மாதிரி போகும் அடுத்த 10 வருஷத்துல. இந்த மாதிரி ஒரு மாற்றம் வர்றதே ஒரு பக்கம் வந்து என்ன மாதிரி இப்போ ஏற்கனவே ரொம்ப நாளா வேலை செஞ்சு இப்போ வந்து நம்ம ஒரு அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருக்கோம். ஆனா உடலோ மனதோ வந்து நம்ம இறங்கி வேலை செய்யறதுக்கு இடம் கொடுக்காது. ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியா நம்ம பணம் இருக்கலாம், நம்மளுடைய அறிவு இருக்கலாம், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஏற்கனவே பணம் சம்பாதித்தவர்கள் இருக்காங்க. இப்போ எப்படி வந்து நம்ம இந்த நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. அவங்க ஒரு 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 ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து இன்னைக்கு 1000 காரணங்கள் இருக்கு. ஆனா அது சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கு. இந்த 1000 தப்புல ஏதாவது ஒரு 3-4 தப்பா பண்ணாங்கன்னா அந்த தப்புல இருந்து மீளறதுக்கே அவங்களுக்கு நேரம் ஆகும். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப்போட சக்சஸ் அதிகப்படுத்துறதுக்கும் அந்த ஸ்டார்ட் அப்போட ஸ்கேல் எவ்வளவு சக்சஸ் ஆகுறாங்கன்ற ஸ்கேலை அதிகப்படுத்துறதுக்கும் சரியான நேரத்துல சரியான அட்வைஸ், சரியான பணம் இது வந்து தேவையாகுது. இப்ப நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கமோட பிளாட்ஃபார்மோட நோக்கமே இப்ப எல்லா ஊர்லயும் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நெட்வொர்க் இருக்காது, யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கணும்னு தெரியாது. அப்போ நிறைய பேரை பார்த்தாதான் இவங்க தான் நம்மளுக்கு சரியான அட்வைசரா இருப்பாங்க, இவங்க தான் நமக்கு சரியான இன்வெஸ்டரா இருப்பாங்கன்னு தெரியும். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களால நிறைய இன்வெஸ்டர், நிறைய அட்வைசரை குறைந்த காலத்துல மீட் பண்ண முடியும். ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபவுண்டர் சரியா வருவாங்களோ, என்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஐடியா நல்லா இருக்குமோ அதுல அவங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்.
அவங்களும் அதிகமான ஸ்டார்ட் அப்பை குறைந்த நேரத்துல பார்த்தாதான் அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வேகமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ எப்படி வந்து நம்ம இந்த ஒரு நிறைய ஸ்டார்ட் அப்புகளையும் கொண்டு வந்து நிறைய இன்வெஸ்டரையும் கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வேகமா அதிகமான பீப்புளை சந்திச்சு அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு சரியான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதோ அட்வைஸ் வாங்கிக்கிறதையோ முடிவு பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிளாட்ஃபார்மோட முக்கியமான நோக்கம். இதை செய்யறதே வந்து இந்த சக்சஸ் பிரீட்ஸ் சக்சஸ் அப்படின்வாங்க. அப்போ நம்ம வந்து இதுல சக்சஸ் ஸ்டோரியா வரவங்களை ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் வழியா நம்ம ஷோகேஸ் பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம்னு வரும். இப்போ நீங்க உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கால சிலிக்கன் வேலி, அமெரிக்கா வந்து ஒரு இன்னோவேட்டிவ் கண்ட்ரின்றாங்க. சிலிக்கன் வேலியில வந்து ஒரு 10 ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா 9 ஸ்டார்ட் அப் வந்து மூடிடுறாங்க, ஒண்ணுதான் வந்து வளருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல எல்லாம் 10 பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா அதுல நம்மளுடைய சக்சஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கு. ஏன் அது அதிகமா இருக்கு அப்படின்னீங்கன்னா நம்ம இதுல ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு. நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா இந்த ஃபெயிலியரை ஆயுசு முழுக்க என்னோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாரும் சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க. நமக்கு இந்த தோல்வியே வந்து நம்மள உறுத்திட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதனால கம்மியா ஆரம்பிக்கிறதுனால, நிறைய யோசிச்சு ஆரம்பிக்கிறதுனால தான் நம்ம கம்மியா ஃபெயில் ஆகணும். ஆனா இப்போ தமிழ்நாடே பாத்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவ் எக்கானமி ஆகணும். இன்னோவேட்டிவ் எக்கானமி ஆனாதான் நம்மளோட தனிநபர் வருமானம் அதிகமாகும், தனிநபர் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து ஃபெயில் ஆனா நம்ம ஸ்டிக்மேட்டைஸ் பண்ணக்கூடாது. ஃபெயில் ஆனவங்க வந்து ஒரு பாடம் கத்துக்கணும், அடுத்த முறை அந்த தப்பை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கணும். இந்த அமெரிக்கா மாதிரி கண்ட்ரில அந்த ஸ்டிக்மடைசேஷன் இல்லாததுனால ஃபெயிலியரை வந்து அவங்க பெருசா எடுத்துக்காம நீ அடுத்த முறை எழுந்து அதுல கத்துண்ட பாடத்தை வச்சு நல்லா செய்யுன்ற ஒரு இருக்கிறதுனால அமெரிக்கா ஒரு இன்னோவேட்டிவ் எக்கானமியா இருக்கு. நம்ம சொசைட்டியும் அதை மாதிரி இன்னோவேட்டிவா மாத்தணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப்போட சக்சஸ் ஸ்டோரியை நம்ம காட்டுறோம். அவங்க என்ன மாதிரி அந்த ஷோல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி கேள்விகள் வருதுன்னு காட்டுறோம். அப்ப என்ன ஆகுது, குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஆண்டர்பிரினரோட மனைவி, அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஒரு ஆண்டர்பிரினருக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்கு, அவங்க என்ன செய்யணும்ன்றது புரியுது. அப்ப அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட், சோசியல் சப்போர்ட் எல்லாம் பெட்டரா கிடைக்குது. அவங்க ஃபெயில் ஆனாலும் இது வந்து ஒரு நல்ல முயற்சி பண்ணினாருன்னு என்கரேஜ் பண்ணுவோம், ஃபெயிலியரை பார்க்க வேணான்ற ஒரு இது வர்றது. அப்போ அதிகமான பீப்புள் ரிஸ்க் எடுப்பாங்க, அதிகமான பீப்புள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது முதல்ல வந்து மக்களை சந்தோஷமா வச்சுக்கும். ஏன்னா எனக்கு ஆசை இருக்கு செய்யலைன்ற ரெக்ரெட் இருக்காது, சந்தோஷமாவும் ஆக்கும் நம்ம சமுதாயத்தை. இதுல நிறைய சக்சஸ் உருவாகிறதுனால வசதியையும் பெருக்கும். அண்ட் இதனால வந்து இன்னும் நிறைய எல்லாருமே வந்து ஐடியாஸ் நிறைய வரும், நம்ம ஒரு இன்னோவேட்டிவ் எக்கானமி ஆகும். இதுதான் நம்ம ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும்ன்றதை விட ஒரு பெரிய கோல் வந்து சமுதாயத்துல வந்து ஒரு ஆண்டர்பிரினரல் மைண்ட் செட், ஒரு இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வரணும்ன்றது இந்த ப்ரோக்ராம் வழியா நம்மளுடைய முக்கியமான நோக்கம். இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நானும் ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு வராங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு வராங்க. அது ரொம்ப சந்தோஷம்.